அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்கோ, பணம் தண்ணி மாதிரி செலவாகுது, ஏதாவது ஒரு விரய செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, வர வேண்டிய பணமும் கைக்கு வரமாட்டேங்குது, தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரத்துக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, தை மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும், தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இன்றைய நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. வியாழக்கிழமை நாளில் இந்த திதி வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் கோவில்லையோ வீட்லேயோ உங்களால் முடிஞ்ச மாதிரி விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தீரவே தீராதுன்னு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3 பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க, அதை பயன்படுத்தி இந்த ஒரு வழிபாட்டை பண்ணிடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன். இன்னுமே டைம் இருக்குது. அந்த இலை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாலை ஒரு 5 மணியிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம். அடுத்ததாக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நீங்கள் காலையில் குளித்தாலும் சரி, மாலை வேளையில் குளித்தாலும் சரி, தண்ணீரில் ஒரு நம்பரை எழுதி குளிச்சிங்கன்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் நீங்கள் எதுவும் இன்னும் உணவு எடுத்துக்கல அப்படிங்கும்போது, அல்லது அசைவம் சாப்பிடலை அப்படிங்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது 11 முறை சொன்னாலே சூப்பரான பலன் நிச்சயம்னே சொல்லலாம். அடுத்தது இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்று இரவுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட வரியை 58 முறை எழுத சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன், கஷ்டம், நோய், எதிரி தொல்லை சகலத்தையுமே நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அதுக்கு கிடையாது. இப்போ நான் மேலே சொன்ன 4 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது பணவசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மாலை ஒரு 5 மணியிலிருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளார செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் குபேர காலம் இருக்குது. அதுவும் வியாழக்கிழமை நாளில் இந்த குபேர காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். 8 to 9ங்கிறது நமக்கு குருவாரியாகவும் இருக்குது. அதனால் அது அப்படியே கண்டினியூவாக நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். மாலை 5லேருந்து இரவு 9 மணி வரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். இந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்சதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு நிவேதனம் வைங்க. 2 பொட்டுக்கடலையாவது வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறப்பு. அடுத்ததாக சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் போடுங்க. இல்லை பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 3 தடவை போடுங்க. ஏன்னா நம்ம 3 தடவை மஞ்சளை எடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கு, சரிங்களா? அதனால் பெருசாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 3 தடவை எடுங்க. சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா நிரம்பவே நீங்கள் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மஞ்சத்தூளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா மட்டும் சமையல் அறையில் பயன்படுத்துகிறத எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் கூட ஏதாவது ஒரு வாசனை நிறைந்த பொருள் நம்ம சேர்த்தணும். ஒன்றா பச்சை கற்பூரம் சேர்த்துங்க, இல்லைன்னா ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்திட்டு வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஸ் வாட்டரை கொஞ்சம் கலந்து இதை ஒரு கெட்டியாக நீங்கள் பிடிச்சி வைங்க. ரோஸ் வாட்டர்னா தண்ணீர் கூட கலந்துக்கலாம். சின்ன அளவில் இந்த பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னா 2 அருகம்புல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 5 ரூபாய் காசு ஒன்றே எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். மேலும் குபேரருடைய அர்ச்சனைக்கு கூட 5 ரூபாய் நாணயம் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் இதை எடுத்துக்கோங்க. மேலும் இன்றைக்கி தேதி பாருங்கள், 5ன்னு போட்டிருக்குது, ரொம்ப பொருத்தமாக இருக்கும், சரிங்களா? பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. இந்த 5 ரூபாய்க்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க.
இப்போது பூஜை அறையில் பயன்படுத்தும் ஏதாவது பிளேட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு இப்போ அதுக்கு நடுவில் இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த 5 ரூபாய் காசு இருக்குது இல்லையா, இந்த 5 ரூபாய் காசை அந்த பிள்ளையார் மேலே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒட்டி விடுங்க. அது ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தானே இருக்கும், அதனால் நீங்கள் காசு வச்சு அமுத்துனீங்க அப்படின்னாவே அது நல்லா வந்து பதிஞ்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் காசுக்கு பொட்டு வச்சிங்க இல்லையா, அந்த பொட்டு வந்து வெளிப்பக்கம் தெரியிற மாதிரி இருக்கணும். அதாவது பிளெயினானது வந்து சுவாமி மேலே அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த பொட்டு பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுருங்க. அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு தண்ணீர் வந்து பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா கண்ணாடி, பீங்கான் இது மாதிரி ஏதாவது ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர், எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ ஒரு தீபம் ஏற்றி வைங்க. எந்த தீபம் ஏற்றினாலும் சரி, நான் சொன்ன விசேஷ தீபம் ஏற்றிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சாதாரணமாக நீங்கள் விளக்கேற்றுவீங்களா அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் சரி. அந்த பிறகு அந்த தீபச்சொல்ற பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருடைய மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. இதை சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும். ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மம தனதானிய சம்ருதிம் தேஹி தேஹி ஸ்வாகா. ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மம தனதானிய சம்ருதிம் தேஹி தேஹி ஸ்வாகா. இது பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் நிலக்கடலை, கொண்டக்கடலை இது மாதிரி ஏதாவது வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் சொல்லணும். சரிங்களா? இப்படிலாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கணும், வீட்டில் நல்லா வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மந்திரமானது பணவரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். அதுக்காக தான் நம்ம இந்த மந்திரத்தை இந்த நாளில் சொல்கிறோம். அது வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இதை நம்ம சொல்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். இது வந்து அப்படியே இருக்கட்டும். அதாவது அந்த தண்ணியும் அப்படியே இருக்கட்டும், பிள்ளையாரும் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. இப்போ காலையில் இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க, நிலைவாசல் படியெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவீங்க இல்லையா. அப்போது நீங்கள் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சோம் இல்லையா, இது கூட அந்த 5 ரூபா காசு இருக்குது பாருங்கள், அதை ரெண்டையும் தூக்கி நம்ம சுவாமிக்கு முன்னாடி தண்ணீர் வச்சோம்ல டம்ளரில், அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டோன்னே பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கரைஞ்சிரும். அதன் பிறகு நீங்கள் கோலம் போடக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி வாசல் வந்து தெளிங்க. அதே போல் நிலைவாசல் படி சுத்தம் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இதுக்குள்ளே நம்ம 5 ரூபா காசு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காசுனால் இந்த தண்ணியை தொட்டு தொட்டு வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க. எல்லா ரூம்லேயும் தெளித்து விடுங்க. பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க. அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை செடி கொடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆனால் இந்த மஞ்சள் பிள்ளையார் பரிகாரம் அதிகப்படியான செல்வ வளத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். சாதாரணமாகவே இந்த வழிபாடு சூப்பரான பலனை தான் கொடுக்கும். மேலும் நம்ம தனாகர்ஷண மந்திரம் சொல்லியிருக்கிறதுனால இன்னும் கூடுதல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அனைவரும் சொல்லி செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.